தூத்துக்குடியில் புகழ்பெற்ற எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். டாடா சுமோவில் தப்பியோடிய கும்பலை போலீசார் கொத்தாக பிடித்தது எப்படி? ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்த வியாபாரிகளுக்கு மத்தியில் கள்ள நோட்டை வியாபாரம் செய்ய வந்த கும்பல்தான் இது. பேரம் பேசாமல் சொன்ன விலைக்கு ஆடு வாங்கியதன் மூலம் வசமாக சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரத்தில் சனிக்கிழமை தோறும் ஆட்டுச்சந்தை நடைபெறும். இந்த சந்தைக்கு ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தேனி, மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகளும் விற்பனையாளர்களும் ஆயிரக்கணக்கில் வருவது வழக்கம். இந்த நிலையில் நேற்றைய ஆட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. அப்போது அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி பொன்வேலன் என்பவரிடம் 3 நபர்கள் கூட்டாக வந்து ஆடு வாங்க வந்துள்ளனர். அவரிடம் 2 வெள்ளாடு வாங்கியவர்கள் எந்தவித பேரமும் பேசாமல் 19,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். அதில் அவர்கள் கொடுத்த அனைத்து 500 ரூபாய் நோட்டுகளும் புத்தம் புதிதாக பளிச்சென்று இருந்துள்ளது. 13,000 ரூபாய்க்கு விலை போக வேண்டிய ஆடுகள் 19,000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயி பொன்வேலனுக்கு திடீரென சந்தேகம் எழுந்துள்ளது. உஷாரான அவர் ஆட்டுச்சந்தையில் இருந்த குத்தகைதாரர்களிடம் பணத்தை கொடுத்து பரிசோதித்துள்ளார். அதில் அந்த 500 ரூபாய் நோட்டுகளில் கலர் பளிச்சென்று பிரைட்டாக வித்தியாசமாக தெரிந்துள்ளது. உடனே எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் பறந்துள்ளது. அங்கு பணியில் இருந்த காவலர் மாரியப்பன் என்பவர் துரிதமாக செயல்பட்டு உயரதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களிலேயே டிஎஸ்பி அசோகன் தலைமையிலான குழுவினர் ஆட்டுச்சந்தைக்கு விரைந்து சென்றனர். அங்கு பதுங்கியிருந்த கள்ள நோட்டு கும்பலைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதை கண்டதும் எஞ்சிய நபர்கள் தாங்கள் வைத்திருந்த டாடா சுமோ காரில் நைசாக ஏறி எஸ்கேப் ஆகினர். இருந்தபோதும் பிடிபட்ட நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் அளித்த தகவலின் பேரில் கள்ளநோட்டு கும்பலை போலீசார் சேசிங் செய்தனர். தப்பியோடியவர்கள் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, சாத்தூர், கோட்டைப்பட்டி, விஜயக்கரிசல் குளம் பகுதிகளில் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். அங்கு சுத்து போட்டு போலீசார் சந்திரன், சுப்புராஜ், அழகுசாமி, முனியன், காளிமுத்து ஆகிய 5 பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 80,000 ரூபாய் மதிப்பிலான புத்தம் புது 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் டாடா சுமோ வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் கொத்தாக மாட்டிய கள்ள நோட்டு கும்பலுக்கு மும்பையைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவருடன் தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. அவர் மூலம் மதுரையிலிருந்து கள்ள நோட்டுகளை வாங்கியுள்ளனர். பின்னர் கள்ள நோட்டுகளை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ள ஆடு மாடு சந்தைகளில் புழக்கத்தில் விட்டதும் அம்பலமானது. இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய புள்ளி மற்றும் இவர்களுக்கு பின்னால் உள்ள கேங்கையும் கூண்டோடு பிடிக்க எட்டயபுரம் தனிப்படை போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எட்டயபுர ஆட்டுச்சந்தையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற சம்பவம் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.